So hey guys, how are you all? I hope you guys are stay going stay positive. So today topic வந்து பாத்தீங்க அப்படின்னா we are going to see about so உங்க பர்சனோட தாட்ஸ் வந்து என்னவா இருக்கு அவங்களோட தாட்ஸ் அண்ட் திங்கிங் ப்ளஸ் அதே மாதிரி அவங்களோட 18+ மெசேஜஸ்மே நம்ம இந்த ரீடிங்ஸ்ல வந்து நம்ம வந்து கவர் பண்ணலாம். இட் இஸ் பி லைக் அ டார்க் டிசைர் கைண்ட் ஆஃப் ரீடிங்ஸ் பண்ணியே ஐ திங்க் ஸோ இட் இஸ் மேபி லைக் more months, I guess so. Like அதனால like I don't know, maybe a year or else like more months அந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. I'm not remember properly. Anyway, so அந்த ரீடிங் நம்ம வந்து கவர் அப் பண்ணலாம் அப்படின்றதுக்காக we are doing that reading for you. So let's see that before starting the reading. So guys, யூடியூப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ப்ளீஸ் டூ யுவர் ஹைப். ஸோ நீங்க அதில் வந்து நிறைய ஹைப் நீங்க வந்து கொடுங்க பிகாஸ் அது இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ வீடியோஸ் நிறைய பேருக்கு ரீச் ஆகும்போது ஐ ஹோப் கண்டிப்பா இன் ஈச் அண்ட் எவ்ரி வீடியோஸ் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல ஒரு சில மோட்டிவேஷன்ஸோ ஏதாவது ஒரு சில கைடன்ஸ் அவங்களோட லைஃபுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ கைண்ட்லி ப்ளீஸ் டூ தட் ஃபார் மீ. அண்ட் as well as guys, for any kind of like post readings உங்களுக்கு ஏதாவது வேணும் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் நியூ ப்ரிடிக்ஷன்ஸ் ஏன்னா நியூ ப்ரிடிக்ஷன்ஸ்ல வந்து ஆஃபர்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஸோ ஃபார் எனி கைண்ட் ஆஃப் போஸ்ட் readings எதுனாலுமே சரி நீங்க இதோட வாட்ஸ்அப் இல்லைனா என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணலாம். போத் டீடைல் நான் இந்த வீடியோமே கொடுத்துருப்பேன் அண்ட் as well as இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன். I can go and check with that. So let's start the reading now. ஓகே. ஸோ இட் இஸ் பி லைக் சம்திங் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரீடிங் தான். பட் ஐ ரியலி லவ் த எனர்ஜி ஹியர். அதனால நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு ஆக்சுவலா. ஐ டோன்ட் நோ இது ரொம்ப ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு யூனிக் டைப் ஆஃப் ஒரு ரீடிங்ஸ் மாதிரி தான் அந்த மாதிரி தான் வந்து இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து என்னன்னா லைக் மேபி நீங்க லவ் பண்ற ஒரு பர்சனா இருக்கட்டும், நீங்க விரும்பக்கூடிய ஒரு பர்சனா இருக்கட்டும். ஸோ ஒரு சில கேட்டகரி ஆஃப் பீப்புள் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒர்க் ரிலேட்டடா நீங்க அந்த பர்சன வந்து மீட் பண்ணியிருக்கலாம். அதாவது ஒரு சில கரியர் எங்கிட்டாவது நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதாவது ஒரு எஜுகேஷன்ஸ்னாலும் சரி, இல்ல ஒரு ஜாப்னாலும் சரி. ஸோ அந்த மாரி நீங்க வந்து எங்கேயாவது நீங்க வந்து போகும்போது, அந்த மாரி டிராவல் பண்ணும்போதோ, இல்ல அந்த மாரி நீங்க வந்து வொர்க் பண்ற இடத்துலயோ நீங்க அந்த பர்சன வந்து நீங்க சந்திச்சிருப்பீங்க. ஆ அண்ட் நம்ம அகைன் நீங்க வந்து பார்த்தோம் அப்டின்னா, சில பேருக்கு வந்து என்னன்னா, அவங்களோட பெர்சனுக்கும் உங்களுக்கும் ஒரு சில கேஸ்ட்டோ, கல்ச்சரோ அந்த மாரி ஏதாவது ஒரு சில டிஃபரன்ஸ் வந்து இருந்திருக்கும். சில பேருக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வேரியன்ட்டுமே தான் வந்து இருக்கு. ஆ ஸோ இப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, லைக் காஸ்ட் கல்ச்சர் ஒரு செகண்டா நம்ம வந்து பார்த்தோம். பட் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நம்ம வந்து பார்க்குறப்ப ஸ்டேட்டஸ் டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகமாவே இருக்கு அப்டின்னு தான் சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இப்போ உங்களோட ஸ்டேட்டஸ வந்து கம்பேர் பண்ணும்போது, அவங்களோட ஸ்டேட்டஸ் ரொம்ப அதிகமான ஒரு ஸ்டேட்டஸாவும் வந்து இருக்கலாம். ஸோ கைஸ் இங்க நான் வந்து யாரையும் த்ரெட்டன் பண்றதுக்காக நான் வந்து பேசல. ஸோ இங்க வந்து லைக் எதுவுமே இங்க நெகட்டிவ் பாயிண்ட்டா நான் இங்க வந்து பேசல. ரீடிங்ஸ்ல என்னவா இருக்கோ அத தான் நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். அப்சல்யூட்டா லைக் இந்த லைஃப் ஸ்டைல்ல நீங்க வந்து லைக் கோ த்ரூ ஆயிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பா வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு அது ஒரு மெசேஜஸா, ஒரு கன்ஃபர்மேஷனா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த விஷயத்தையும் நான் இதுல வந்து கவர் அப் பண்றேன். மத்தபடி என்ன வந்து எதுவும் லைக் தப்பா எதுவும் முடிவு எடுத்துறாதீங்க. ஐ அம் நாட் கோயிங் டு பி ஜட்ஜ் எனி பெர்சன் த்ரூ தேர் ஸ்டேட்டஸ், த்ரூ தேர் காஸ்ட், கம்யூனிட்டி ஆர் எல்ஸ் வாட்டெவர் அவங்களோட எதுனாலுமே சரி. ஐ அம் சீயிங் அ பெர்சன் அஸ் அ பெர்சன். தட்ஸ் இட் சிம்பிள். பிகாஸ் லைக் என்ன பொறுத்தளவுக்கு சிம்பிளா ஒரே ஒரு டயலாக் மட்டும்தான். எல்லாரும் இந்த உலகத்துல எங்க பிறந்தாலும் சரி, எல்லா ஹியூமனோட பிளட் கலருமே வந்து இட் இஸ் பி லைக் ரெட் அவ்வளவுதான். ஸோ நான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் எல்லாருக்கிட்டையும் நான் வந்து பேசுறேன். மற்றபடி இட் இஸ் நாட் சம்திங் டு பி லைக் அ சீரியஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஆர் எனி கைண்ட் ஆஃப் ட்ரிக்கி கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஓகே. ஸோ இப்போ நம்ம இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா வென் கம் பேக் டு த பாயிண்ட் த ரீடிங்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஸ்டேட்டஸா இருக்கட்டும், ஸோ அவங்களோட ஸ்டேட்டஸா இருக்கட்டும். ஸோ 2லயுமே வந்து ஒரு சில வேரியன்ட் வந்து இருக்க மாரி தான் இருக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு சில ஹை ப்ரொஃபைல்ஸாவும் அவங்க வந்து இருக்கலாம் அப்படின்ற மாரி இருக்கு.
சில பேருக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, இப்போ நீங்க வந்து லைக் ஒரு எம்ப்ளாயி நீங்க வந்து வொர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா, உங்களுக்கு உங்களோட மேனேஜர் வந்து உங்களுக்கு வந்து புடிச்சிருக்கும். ஸோ, அந்த மாரி ஒரு ஹையர் அஃபிஷியல் ஒரு ஹையர் ஸ்டேட்டஸ்ல இருக்க ஒரு பெர்சன வந்து உங்களுக்கு வந்து புடிச்சிருக்கும் அப்டின்ற மாரி தான் இருக்கு. ஸோ, மோஸ்ட் ப்ராபப்ளி அவங்களுமே வந்து லைக் உங்களுக்கு அந்த மாரி ஒரு சில சிக்னல்ஸ் வந்து குடுக்கலாம். அவங்களுமே உங்க உங்க மேல ரொம்ப இன்ட்ரஸ்டடா இருக்க மாரியும் சரி, அவங்களுமே உங்கள வந்து விரும்புற மாரி ஒரு சில சிக்னல்ஸ் அவங்களுமே வந்து உங்களுக்கு வந்து குடுக்கலாம் அப்டின்ற மாரி தான் இருக்கு. ஸோ, யூ டிசர்வ் திஸ் பெர்சன் ஓகேங்களா? இங்க வந்து ஸ்டேட்டஸ் எல்லாம் நம்ம விட்டுட்டு நம்ம வந்து பார்த்தாலுமே, வென் கம்ஸ் அந்த ஒரு வைப் இருக்கும் இல்லையா? அந்த ஒரு எனர்ஜி அந்த வைப் இருக்கும் இல்லையா? ஸோ, அப்படி நம்ம வந்து பார்க்குறப்ப 2 பேரோட வைப்புமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் பி லைக் ஈக்குவல். அது வந்து ஒரு மியூச்சுவலான ஒரு எனர்ஜியா தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ, அப்படிங்கிறப்ப யூ டிசர்வ் ஈச் அதர். நீங்க வந்து லைக் நீங்க அந்த பெர்சன விருப்பப்படுறதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. அந்த பெர்சன் உங்க மேல விருப்பப்படுறது எதுவுமே வந்து தப்பு கிடையாது. பட் இங்க வந்து என்னன்னா லைக் எவ்ரி ஸ்டோரிலயும் ஏதாவது ஒரு சில வில்லன் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்க மாரி, தேர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் அ பெர்சன் இஸ் தேர். ஓகே. அந்த ஒரு தேர்ட் பார்ட்டி டிஸ்டர்பன்ஸ் இங்க வந்து கிளியரா வந்து இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகே. So we get the major arcana card here. Yeah, we get the major arcana card here. Okay. So அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் பெர்சனுமே நம்ம வந்து பார்க்குறப்ப சில பேருக்கு இன்னும் அக்யூரேட்டா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுமே ஒரு ஹையர் அஃபிஷியல் பெர்சனா வந்து இருக்கலாம். இப்போ மேனேஜர் இருக்காங்க. சில அப்படியே கீழ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டிஎல் இருப்பாங்க. இல்லன்னா ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் அந்த மாரி வந்து இருப்பாங்க. ஸோ ஒரு ஒரு ஆக்டிங் டிஎல், ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் அந்த மாரி இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி அவங்களுமே கொஞ்சம் வந்து லைக் அவங்களுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரில இருக்கக்கூடிய ஒரு பெர்சனா வந்து இருப்பாங்க. ஆனா அது வந்து லைக் ஒரு அந்த 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 பெர்சனுக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்க விரும்புற அந்த பெர்சன வந்து அவங்களுக்குமே ரொம்ப வந்து பிடிச்சிருக்கும். சில பேருக்கு வந்து ரீசென்ட்டா நீங்க அந்த ஜாப்ல வந்து ஜாயின் ஆயிருந்திருப்பீங்க. உங்களுக்கு இந்த பெர்சன வந்து புடிச்சிருக்கும். ஆனா, இவங்க வந்து ரொம்ப வருஷமா இவங்க கூட வந்து வேல பார்த்திருப்பாங்க. ஒரு 1 ஆர் 2 இயர் கூட வேல பார்த்திருப்பாங்க. ஸோ, இவங்களுக்கு லைக் அவங்க மேல ஒரு சில கிரஷ் அந்த மாரி வந்து இருந்திருக்கலாம். இவங்களுக்கு அவங்க மேல ஒரு சில ஃபீலிங்ஸ் அந்த மாரி வந்து இருந்திருக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து என்னன்னா, லைக் நீங்களே நெறைய நெறைய டைம் வந்து அலோனா இருக்கும்போது, தனியா இருக்கும்போது நெறைய வாட்டி நீங்க வந்து திங்க் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ, இது வந்து லைக் இந்த பெர்சன் வந்து நான் விரும்பலாமா? வேண்டாமா? இந்த பெர்சன் எனக்கான ஒரு பெர்சனா? இவங்க தான் என்னோட சோல்மேட்டா? இவங்க கூட நான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் எதிர்பார்க்கலாமா? இல்ல இவங்க கூட என்னோட ஃபியூச்சர் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எதிர்பார்க்கலாமா? இவங்கள என்னால வந்து மேரேஜ் பண்ண முடியுமா? ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் நமக்கு வந்து மேட்ச் ஆகுமா? இது ஒர்க் ஆகுமா? அப்படின்ற மாரி பல ஓவர் திங்கிங், பல கேள்வி உங்க மைண்ட்ல கண்டிப்பா வந்து இருக்கும். ஸோ எப்பயுமே நீங்க வந்து என்னன்னா, உங்களுக்கு இந்த பெர்சன பத்தி நீங்க வந்து திங்க் பண்றப்பலாம் உங்களுக்கு வந்து பேக்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, பிஹைண்ட் த பேக் மனசுல வந்து ஒரு தாட் எப்பயுமே இருந்துட்டே இருக்கும். ஏன்னா என்ன தோணும் அப்படின்னா, அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த ஸ்டேட்டஸ் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறப்போ, ஒரு ஒரு எட்டாத ஒரு தூரத்தில இந்த பெர்சன் வந்து இருக்காங்க அப்படின்ற மாரி தான் உங்களுக்கு வந்து திங்கிங்கா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வந்து இப்ப மூன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் தான். ஒரு நிலாவ நம்ம வந்து பார்க்கிறதோ, ரசிக்கிறதோ அது எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்சமான விஷயம் தான். ஆனா அந்த நிலாவ போய் என்னால தொட முடியாது. அத என்னால ரசிக்க மட்டும் தான் முடியும். ஸோ அந்த மாரி பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த பெர்சன பொறுத்தளவுக்கு உங்களால இவங்கள தூரத்துல இருந்து தான் இவங்கள வந்து பார்க்க முடியும், ரசிக்க முடியும். ஸோ அவங்க மேல அந்த ஒரு ஃபீல் உங்களால வந்து பண்ண முடியும். மத்தபடி அவங்க வந்து அ எதுவுமே அந்த ரிலேஷன்ஷிப்ல போய் என்டர் ஆறதோ, இல்ல அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு ஃபார்ம் ஆறதோ, அந்த மாரி ஒரு சில விஷயம் வந்து இங்க இருக்காது. அப்படின்ற மாரி தான் உங்களுக்கு வந்து என்னன்னா, லைக் நீங்க அந்த மாரி ஒரு திங்கிங்ல தான் இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். பட் இங்க வந்து சுகைஸ் இங்க நான் வந்து லைக் பட்டர் ஜாம் போட நான் விருப்பப்படல. பட் உங்க கார்ட்ஸ்ல வந்தனால ஐ அம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங் தட் பாயிண்ட் அஸ் வெல் டூ யூ. இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் நம்ம சின்ன வயசுல நம்ம ஏதாவது ஒரு சில டிராயிங் நம்ம வந்து வரைஞ்சாலும் சரி, ஒரு ஒரு நிலாவுக்கு பக்கத்துல ஒரு ஸ்டார் நம்ம வந்து போடுவோம் பார்த்துருக்கீங்களா? ஸோ இட் இஸ் பி லைக் அது நம்ம அந்த ஒரு நைட் டைம குறிக்கிற மாரி தான் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாரி தான். ஸோ யூ திங்கிங் திஸ் பெர்சன் அஸ் அ மூன் அண்ட் தட் பெர்சன் திங்க் யூ அஸ் அ ஸ்டார் அவ்வளோதான். ஸோ இங்க வந்து லைக் அப்போ அந்த மூன் நான் சொன்ன அது ஃபர்ஸ்ட் விஷயம் தான் இங்க வரும். ஸோ லைக் 2 பேரோட எனர்ஜி, 2 பேரோட வைப்மே இட் இஸ் பி லைக் எ மியூச்சுவல் பாண்ட். ஸோ அப்ப அந்த மூன் அண்ட் ஸ்டார் 2மே நம்ம வந்து ஒரு காம்போவா நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா, அது பார்க்க அழகா இருக்கும். அது ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாரி வந்து அந்த ட்ராயிங் ஃபுல்ஃபில் ஆன மாரி வந்து இருக்கும். ஸோ அதுபடி தான் இங்க வந்து இருக்கீங்க. ஓகே. பட் ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள அந்த ஒரு எப்படி சொல்றதுன்னா, லைக் மேக்ஸிமம் உங்க பெர்சன் அந்த மாரி வந்து திங்க் பண்ற மாரி எனக்கு வந்து தெரியல. சம் கைண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸோ, இல்ல நீங்க வந்து அவங்களுக்கு கீழ இருக்க கேட்டகரில வந்து வொர்க் பண்றீங்க அப்படின்ற மாரிலாம் அவங்க அந்த மாரிலாம் வந்து திங்க் பண்ணல. வேர் நீங்க தான் அந்த மாரி வந்து திங்க் பண்றீங்க. இட்ஸ் ஓகே. அது வந்து ஒரு ஹியூமன் நேச்சர் தான். அது வந்து ஒரு காமனான ஒரு விஷயம் தான். ஆ லைக் எத்தன பேர் லவ் ஸ்டோரிலாம் நம்ம வந்து கேட்டுருக்கோம். இந்த மாரிலாம் விஷயங்கள் இருக்கிறது அப்படின்றது. இட்ஸ் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் வென் கம்ஸ் டூ இப்போ உங்களோட சைட்ல வந்து நம்ம வந்து பார்க்குறப்போ, இங்க வந்து இந்த பெர்சன வந்து நீங்க இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க வந்து ஆசைப்படுறீங்க. இல்ல இந்த ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்ற மாரி நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா, ஸோ உங்க பெர்சன் வந்து நெறைய ஒரு வொர்க்கஹாலிக் பெர்சனா தான் இங்க வந்து தெரியிறாங்க. ஒரு இவங்க வந்து பிசினஸ்மே வந்து பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இவங்க வந்து ஒரு கம்பெனில வேலை பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டா கூட, ஒரு கார்ப்பரேட் செக்டார்ல ஏதாவது வேலை பார்க்குறாங்கன்னு எடுத்துக்கிட்டா கூட,
இவங்களுக்கு வந்து பிசினஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். இல்லன்னா அவங்க பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு பெர்சனா வந்து இருப்பாங்க. ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபைனான்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் உள்ள ஒரு பெர்சன் தான். பட் என்னதான் இருந்தாலும் இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, லைக் இப்ப அவங்க அப்பா எடுத்து பண்ணிட்டு இருக்க அந்த வொர்க்க வந்து இவங்களாவே வந்து எடுத்து பண்ணக்கூடிய ஒரு பெர்சனா வந்து இருப்பாங்க. ஸோ இவங்களோட அந்த ஒரு தனித்துவத்த வந்து காட்டக்கூடிய ஒரு பெர்சனா வந்து இருப்பாங்க. ஸோ நெறைய அந்த ஒரு வொர்க்கஹாலிக், ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பெர்சன் தான். ஈவன் தோ நல்ல ஒரு செட்டில்டான ஒரு லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு வந்து இருந்தாலும், பட் ஸ்டில் அவங்க வந்து என்னன்னா, லைக் இந்த செட்டில்டான ஒரு லைஃபோட அவங்க வந்து லைக் நம்ம எதுவும் வேல பார்க்காம நம்ம ஜாலியா இருந்தாலே போதும் அப்படின்னு நெனைக்காம, அவங்க தரப்புலருந்து அவங்களால எவ்வளோ தூரம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ, அவங்களால எவ்வளோ தூரம் வந்து ஏர்ன் பண்ண முடியுமோ, அவங்களால எவ்வளோ தூரம் அவங்க ஃபேமிலிக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியுமோ, ஸோ அந்த மாரி விஷயங்கள் எல்லாமே உங்க பெர்சன் வந்து பண்ண தான் செய்றாங்க. ஒரு மல்டி டாஸ்க் உள்ள ஒரு பெர்சனா தான் அவங்க வந்து இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ரொம்ப மெச்சூரான ஒரு பெர்சன் தான். அவங்களோட வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் சென்ஸா இருக்கட்டும், அவங்க பேசுற ஒவ்வொரு விதமா இருக்கட்டும். ஸோ எல்லாமே வந்து பார்க்குறப்போ ஒரு ஐ கேட்சிங் ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ஒரு பெர்சனா தான் வந்து இருப்பாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. சில பேருக்கு வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் நெறையாவே அந்த பெர்சன் வந்து அவங்க லுக் வைஸ் அவங்களோட பாடி வைஸ்மே நெறையா வந்து அவங்க வந்து மெயின்டெயின் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு அழகுக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுக்க ஒரு பெர்சனா இருப்பாங்க. ஸோ அதாவது என்னன்னா, லைக் அடுத்த பெர்சனுக்கு அந்த அழகுக்கு முக்கியத்துவம் குடுப்பாங்கன்னு நான் சொல்ல வரல. தன்னோட லைஃப்ல தான் வந்து லைக் அந்த ஒரு பார்க்க நல்லா இருக்கணும் அப்படின்ற மாரி ஸோ அந்த ஒரு செல்ஃப் கேர், ஒரு செல்ஃப் ருட்டீன் அந்த மாரி ஒரு செல்ஃப் லவ் உள்ள ஒரு பெர்சனா தான் வந்து இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த பெர்சனோட அ மனச வந்து அவ்ளோ ஈஸியா வந்து யாராலயும் வந்து என்னன்னா, லைக் அந்த அளவுக்கு வந்து இவங்க மனசுல வந்து நுழைய முடியாது. ஏன்னா இவங்கள பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, அகைன் அந்த ஒரு பிராக்டிகல் மைண்ட் செட் அப்படின்றது கண்டிப்பா இருக்க தான் செய்யும். ஸோ எதுனாலுமே இந்த பெர்சன் வந்து அவ்ளோ ஈஸியா வந்து அவங்க லைஃப்ல வந்து எதையுமே ஈஸியா கொண்டு அந்த சர்க்கிள் அந்த க்ளோஸ் சர்க்கிள்குள்ள வரவிட மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சா மட்டும் தான் அவங்கள க்ளோஸ் சர்க்கிள்ல வர வைக்கிற மாரி தான் அவங்க பண்ணுவாங்களே தவிர்த்து, மத்தபடி யாரா இருந்தாலும் ஈஸியா அவங்களோட க்ளோஸ் சர்க்கிள்ல வர முடியாது. பட் இந்த பெர்சனுக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இல்லையான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, எஸ் இந்த பெர்சனுக்கு உங்க மேல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இல்லாமலாம் வந்து கிடையாது. இந்த ரிலேஷன்ஷிப் அவங்களுக்குமே வந்து பிடிச்சிருக்கு. சில பேருக்கு வந்து பார்க்குறப்ப ஏஜ் டிஃபரும் வந்து இருக்கலாம். ஆ இப்போ ரேர் கைண்ட் ஆஃப் கேட்டகரி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த பெர்சன் வந்து மேரிட் ஆயிட்டு செப்பரேட்டாவும் ஆயிருந்திருப்பாங்க. பட் ஸ்டில் உங்களுக்கு இந்த பெர்சன வந்து பிடிச்சிருக்கும். ஓகே. ஃபார் சம் கைண்ட் ஆஃப் பீப்பிள் நாட் ஃபார் எவ்ரிஒன். இப்போ இந்த பெர்சன வந்து இம்ப்ரெஸ் பண்ற விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்க எப்படி உங்களோட லைக் உங்களோட வொர்க்ல நீங்க எவ்வளோ தூரம் நீங்க வந்து ஈடுபாடு குடுக்குறீங்க? ஸோ நீங்க வொர்க் ஏன்னா இந்த பெர்சன் வந்து வொர்க்கஹாலிக். அத நான் ஃபர்ஸ்ட்டே சொல்ட்டேன். இந்த பெர்சன் வந்து ஒரு வொர்க்கஹாலிக் கைண்ட் ஆஃப் பெர்சன் தான். ஸோ அதே மாரி நீங்களும் உங்களோட வொர்க்ல வந்து நீங்க வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டா இருக்கிறது, உங்களோட வொர்க்க நீங்க வந்து கரெக்ட்டா வந்து முடிக்கிறதா இருக்கட்டும். ஸோ நீங்களும் ஒரு வொர்க்கஹாலிக் பெர்சன் மாரி நீங்க வந்து ஒரு ரொம்ப கொஞ்ச நாள் வரைக்கும் அந்த மாரி நீங்க ஆக்ட் பண்ணீங்க அப்படின்னாலே, இட் வில் பி லைக் குட் ஃபார் இட். ஏன்னா இங்க வந்து லைக் எல்லாருமே அந்த மாரி வொர்க்கஹாலிக் பெர்சனா இருப்போமா அப்டின்னா, அந்த மாரி வந்து இருக்க மாட்டோம். சில பேருக்கு வந்துட்டு லைக் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் எப்பயுமே வந்து இருக்க தான் செய்யும். எனக்கு இந்த அளவுக்கு வந்து எனக்கு ஒர்க் பண்ணா போதும். எனக்கு அவ்வளோலாம் வந்து நான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்ல. எனக்கு இந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் எனக்கு வேணும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா? ஒருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் பிடிக்கும் இல்லையா? ஸோ அந்த மாரி நீங்க உங்களோட கேட்டகரி நான் வந்து பார்க்கும்போது, நீங்க அவ்ளோ ஒர்க்கஹாலிக்கா இருக்க மாரி எனக்கு தெரியல. வென் கம்பேர்ட் டூ உங்க பெர்சன வச்சு பார்க்கும்போது. ஸோ உங்களுக்கு ஒரு சில விஷயத்துல வந்து அந்த ஒரு ஃப்ரீனஸோ, ஒரு கம்ஃபர்ட் ஜோனோ உங்களுக்கு அது தேவ தான் படுது. பட் இங்க வந்து லைக் உங்களுக்கு இந்த பெர்சன புடிச்சிருக்கு அப்படிங்கிறப்போ, ஒரு சில எஃபோர்ட் வந்து உங்களோட சைட்ல இருந்துமே தானே போடணும். ஸோ அப்ப இங்க வந்து என்னன்னா அப்படின்னா என்ன அப்படின்னா, லைக் யூ ஷுட் நீட் டூ பி லைக் உங்க சைட்ல இருந்துமே நீங்க ரொம்ப வந்து இந்த வொர்க்ல வந்து ரொம்ப ஈடுபாடா இருக்க மாரியும். ஸோ நீங்களும் ஒரு வொர்க்கஹாலிக் பெர்சனா வந்து ஷோ ஆஃப் பண்றது தான் இங்க வந்து ஒரு பெட்டர் ஐடியாவா வந்து இங்க வந்து இருக்கும். ஸோ அதே மாரி அச்சீவ் பண்ண தான் செய்யணும். யூ ஷுட்ன்ட் புட் யுவர் ஹார்ட் ஒர்க். நீங்க இங்க உங்களோட ஹார்ட் ஒர்க்க கண்டிப்பா வந்து போட்டு தான் ஆகணும். ஸோ அந்த விஷயத்துல தான் இந்த பெர்சன் வந்து ரொம்ப வந்து இம்ப்ரெஸ் ஆவாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. அண்ட் தென் இங்க வந்து என்னதான் ஒரு சில தேர்ட் பார்ட்டியோட டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் சரி, தேர்ட் பார்ட்டி ஏன்னா ஸ்ட்ராங்கா தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ் இங்க வந்து கண்டிப்பா வந்து இருக்க தான் செய்யும். தேர்ட் பார்ட்டி காசிப்ஸ் அந்த மாரி வந்து இருக்க தான் செய்யும். ஏன்னா, ஏன் அந்த மாரி காசிப் இருக்கு? ஏன் இந்த மாரி விஷயங்கள் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஏன்னா உங்க பெர்சன் வந்து லைக் எல்லார்கிட்டயும் ஒரு லிமிட்டா பழகக்கூடிய ஒரு பெர்சனா இருந்திருப்பாங்க. யார்கிட்டயும் வந்து அந்த ஒரு ஸ்பேஸோ ஆ ஸோ அதுதான். லைக் அந்த ஒரு ஒரு ஸ்பேஸ் இவங்க கண்டிப்பா வந்து குடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ உங்களோட விஷயத்துல இவங்க ஒரு சில ஸ்பேஸ் குடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ, கண்டிப்பா யாரா இருந்தாலும் ஒரு சந்தேகம் வரதான் செய்யும். ஏன்னா, அப்ப இந்த பெர்சன் ஏதோ ஸ்பெஷலான ஒரு பெர்சனோ, அதனால தான் இவங்க கிட்ட எதுவும் எதுவும் அந்த மாரி வந்து ஆ லைக் ஏதோ கொஸ்டின் பண்றது இல்லையா? அப்படின்ற மாரி ஏதாவது ஒரு சில சர்டைன் ஒப்பீனியனோ, ஒரு காசிப்ஸோ கண்டிப்பா வந்து இருக்க தான் செய்யும். ஆ இப்ப ரைட் நவ் இருக்க கண்டிஷன்ஸ்க்கு நீங்க வந்து அந்த காசிப் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது, கொஞ்சம் நீங்க வந்து சேட்டர் ஆகலாம். லைக் சில அந்த ஒரு பதட்டம் வந்து இருக்க தான் செய்யும். என்னடா இந்த மாரி பேசுறாங்களே அப்படின்ற மாரி உங்களுக்கு அந்த ஒரு சில பயம் இருக்க தான் செய்யும். பட் இட்ஸ் இட்ஸ் ஓகே. அக்கார்டிங் டு டைம் நீங்க வந்து பார்க்குறப்ப தே ஆர் ஆல்சோ எம்ப்ளாயி, யூ ஆர் ஆல்சோ எம்ப்ளாயி. நீங்களும் ஒரு இடத்துல வொர்க் பண்றீங்க. அவங்களும் ஒரு இடத்துல வொர்க் பண்றாங்க. அவ்வளோதான். இங்க வந்து லைக் அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க, இவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயம்லாம் இங்க வரப்போறது கிடையாது.
அந்த ஃபைனல் நம்ம வந்து பார்க்குறப்போ, ஸோ நீங்க வந்து நெறைய விஷயங்கள் நீங்களுமே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. அண்ட் இந்த கரியர்லயுமே உங்களுக்கு வந்து நெறைய ஒரு சில குரோத் அண்ட் ஃபியூச்சர் கண்டிப்பா வந்து இருக்க தான் செய்யும். அண்ட் இங்க வந்து தேர்ட் பார்ட்டி என்னதான் டிஸ்டர்பன்ஸ் பண்ணா கூட, நீங்க வந்து என்னன்னா லைக் அதுக்குரிய ஒரு ஸ்டாண்ட் எடுப்பீங்க அப்படின்றது தான் வி கேன் கிளியர்லி சீ ஹியர். ஓகே. ஸோ உங்களுக்குரிய ஒரு ஸ்டாண்ட் நீங்க வந்து கண்டிப்பா வந்து எடுப்பீங்க. யூ வில் பி அச்சீவ் இட். அண்ட் நெறையவே வந்து பார்த்தோம் அப்படின்னா, வியூவர் நெறையவே வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் உங்களுக்கு வந்து கிரியேட்டிவ் மைண்ட் செட் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா, சில பேருக்கு அந்த கிரியேட்டிவிட்டி இருக்கும். அந்த அந்த கிரியேட்டிவிட்டினாலே சில பேருக்கு வந்து ஓவர் திங்கிங் இருக்கும். ஸோ எக்ஸாக்ட்லி லைக் அது ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா, மீனராசி கைண்ட் ஆஃப் பீப்பிள்க்கு அந்த மாரி தான். ஒரு விஷயம் நடந்திருக்கவே நடந்திருக்கு. ஆனா, அந்த மாரி நடந்த மாரியே ஒரு கற்பனை பண்ணி, அதுக்கேத்த மாரியே ஃபீல் பண்றது, அதுக்கேத்த மாரி ஓவர் திங்க் பண்றது, அத யோசிச்சுட்டே அப்படியே சேடா அப்செட் ஆகுறது, அத நெனச்சு சில நேரத்துல சந்தோஷப்படுறது, அந்த மாரி நெறைய விஷயங்கள் நடக்க தான் செய்யும். ஸோ அப்படிதான் நீங்க வந்து இருக்கீங்க. இங்க வந்து லைக் குட் திங்கும் இருக்கு, பேட் திங்கும் இருக்கு உங்க சைட்ல இருந்து பார்க்குறப்ப. சில விஷயத்துல உங்களோட ஓவர் திங்கிங் வந்து அது ஒரு கிரியேட்டிவிட்டி லெவலுக்கு வந்து போகுது. நல்லாவும் இருக்கு. சில நேரத்துல உங்களோட ஓவர் திங்கிங்னால நீங்களே வந்து பேக் ஸ்டாப் ஆயிக்கிறீங்க. ஸோ வெளில இருந்து ஒரு பெர்சன் உங்கள வந்து ஹர்ட் பண்றதா இருக்கட்டும், வெளில இருந்து உங்க ஒரு பெர்சன் உங்கள வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றதா இருக்கட்டும். ஸோ அந்த இதுல அவ்வளோ வந்து நீங்க ஒரு ஒரு முக்கியத்துவம் குடுக்கலனாலும் சரி, அந்த அந்த மூமெண்ட்ல ரியாக்ட் பண்ணதோட அது அவ்வளோதான். அத பத்தி அவ்வளோ திங்கிங் கிடையாது. ஆனா, அதுவே உங்களோட இன்னர் வாய்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம மனசாட்சி ஒண்ணு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த விஷயத்துல வந்து பார்க்கும்போது, என்னென்னமோ திங்க் பண்ணி சில விஷயத்துல நீங்களே வந்து என்னன்னா, அப்படியே பேக் வாங்கிர்றீங்க அப்படின்ற மாரி தான் சொல்ல முடியும். பட் எனிவேஸ் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு குட் குவாலிட்டீஸ வச்சு, உங்க லைஃப்ல நீங்க வந்து நெறைய விஷயங்கள் நீங்க வந்து குரோ ஆக தான் செய்யலாம். இந்த பெர்சனோட திங்கிங்ஸ் எல்லாமே வந்து பார்க்குறப்போ, ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து இருக்க தான் செய்யுது. அண்ட் இந்த பெர்சன இம்ப்ரெஸ் பண்றதுக்கு வழி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ உங்களோட ஈடுபாடு ரொம்ப அதிகமா வந்து இங்க தேவ தான் படும். வென் கம்ஸ் டூ உங்களோட ஒர்க் இந்த பெர்சன இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஸ்பெஷலா இவங்களுக்காக எதுவும் வந்து செய்யணும் அப்படின்ற அவசியம் இல்ல. ஸோ உங்களோட ஒர்க், உங்களோட லைஃப நீங்க வந்து மெயின்டெயின் பண்றதா இருக்கட்டும். ஸோ எப்படி அவங்க அவங்களோட லைஃப வந்து எவ்வளோ தூரம் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்றாங்களோ, அது மாரி நீங்க உங்களோட லைஃப வந்து ஒரு மெச்சூர்டா கேரி ஃபார்வர்ட் பண்றது. ஸோ லைக் ஒர்க் பண்ற இந்த கம்பெனிக்கு வந்து நீங்க உங்களோட ஹார்ட் ஒர்க்ஸ் நீங்க வந்து குடுக்குறது. ஸோ நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க வந்து குரோ ஆறது. ஸோ அதுபடி தான் இந்த பெர்சன வந்து நீங்க வந்து நெறைய விஷயத்துல வந்து இம்ப்ரெஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ இங்க வந்து தட் இஸ் அ குட் திங். ஸோ 2 பேருமே ஒரு ஒரு குரோ ஆறீங்க அப்படிங்கிறப்போ, தட் இஸ் ரியலி அ குட் திங். ஸோ அது ஒரு லைக் லைஃப்லயும் ஒரு நல்ல ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்கு, உங்க லைஃப்ல நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போறது அண்ட் அஸ் வெல் அஸ் உங்களோட சேலரி பேக்கோட இன்கிரீஸ்மே ஆகும் இல்லையா? ஸோ யூ கைஸ் வில் பி குரோ சம்வேர். ஓகே. ஸோ இட் இஸ் பி லைக் அ குட் ரீடிங். அதாவது என்னன்னா லைக் 2 பேருமே வந்து குரோ ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறது. தட் இஸ் அ குட் திங் ஆக்சுவலி. ஸோ லெட்ஸ் சி அபவுட் லைக் இந்த பெர்சனோட 18 பிளஸ்ஸாவும் நம்ம வந்து பார்க்கலாம். உங்களோட மெசேஜஸ் என்ன அப்படின்றது. ஓகே. யூ பி த பாஸ் டுனைட் அப்படின்ற ஒரு மெசேஜஸ் வந்திருக்கு. நான் உங்களுக்கு வந்து தேங்க் யூ ஃபார் த யூனிவர்ஸ் ஃபார் த கன்ஃபர்மேஷன். பிகாஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். லைக் இந்த பெர்சன் வந்து கண்டிப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஹி ஆர் ஷி வில் பி லைக் எ பாஸி கைண்ட் ஆஃப் அ பெர்சன் அப்படின்றது. ஸோ ஒரு ஹையர் அத்தாரிட்டி அந்த மாரி வந்து இருப்பாங்க அப்படின்றத நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ திஸ் இஸ் அகைன் அ கன்ஃபர்மேஷன். திஸ் பெர்சன் வாண்ட்ஸ் டூ சீ யூ அஸ் தேர் பாஸ். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் அதுதான். இங்க ஸ்டேட்டஸ் டிஃபரன்ஸ் அப்படின்றது இங்க எதுவுமே வரல. உங்க பெர்சன் வந்து ஸ்டேட்டஸ் டிஃபரன்ஸாவும் இங்க வந்து பார்க்கவே இல்ல அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ இவங்க வந்து அப்படியே வந்து டைனாமிக் அப்படியே திருப்பி போட்ட மாரி தான் இங்க வந்து பார்க்குறாங்க. ஸோ அவங்களோட லைஃப்ல நீங்க தான் வந்து பாஸா இருக்கணும் அப்படின்ற மாரி தான் அவங்க வந்து பார்க்குறாங்க. ஸோ யூ கேன் கிளியர்லி see here. ஓகே. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு சில டவுட்ஸ் இருக்கு. லைக் இந்த பெர்சனுக்கும் உங்களுக்கும் ஒரு சில ஸ்டேட்டஸ் டிஃபரன்ஸோ இல்ல இவங்க உங்கள வந்து அ தப்பா ஏதாவது ஜட்ஜ் பண்ணிருவாங்களா அப்படின்ற மாரி உங்களுக்கு ஏதாவது ஒரு பயம் இருக்கு அப்படின்னா, இட் இஸ் நாட் பி லைக் தட். ஓகே. அண்ட் இந்த பெர்சனுக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ உங்களோட கேரக்டரா இருக்கட்டும், உங்களோட பிஹேவியரா இருக்கட்டும், ஸோ நீங்க பிஹேவ் பண்ற ஒரு விதமா இருக்கட்டும், ஸோ அது இந்த பெர்சனுக்கு வந்து ரொம்பவே வந்து புடிச்சிருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்க்குறப்போ, நீங்களுமே சில விஷயத்துல வந்து லைக் செல்ஃப் கேர் நீங்களுமே வந்து பண்றீங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. அண்ட் அஸ் வெல் அஸ் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் இந்த பெர்சன் வந்துட்டு லைக் ரொம்பவே ஒரு ரொமான்டிக்கான ஒரு பெர்சனா தான் கண்டிப்பா வந்து இருப்பாங்க. நெறைய பேருக்கு இங்க நம்ம வந்து பார்க்குறப்ப வென் கம்ஸ் டூ சம் கைண்ட் ஆஃப் மெசேஜஸ் எல்லாமே வந்து பார்க்குறப்ப, சீக்கிரமாவே இந்த பெர்சனுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு சில ரிலேஷன்ஷிப் இங்க வந்து உருவாகும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. அண்ட் அஸ் வெல் அஸ் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆ லைக் இப்ப ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றப்போ, அ சில பேருக்கு வந்துட்டு வென் கம்ஸ் டூ இந்த மாரி ஒரு சில அ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாரி பிசிக்கல் டச் அந்த மாரி நம்ம விஷயம் வந்து போகுது அப்படிங்கிறப்போ, ஸோ அங்க வந்து அம் எ அ இந்த பெர்சன் வந்துட்டு லைக் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்போது, ஒரு ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறமோ, இல்ல ஒரு நல்ல ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறமோ, அந்த பிசிக்கல் வந்து அங்க ஸ்டார்ட் ஆகும். பட் இந்த பெர்சன பொறுத்தளவுக்கு, இவங்க ஓரளவுக்கு வந்து கனெக்ட் ஆறாங்க அப்படின்னா, அவங்க சீக்கிரமாவே அந்த ஒரு பிசிக்கல் திங் வந்து அவங்க கொண்டு வரலாம் ரிலேஷன்ஷிப்ல அப்படின்ற மாரி தான் வந்து இருக்கு. ஸோ பிகாஸ் தே ஆர் பி லைக் சோ ரொமான்டிக் கைண்ட் ஆஃப் அ பெர்சன். அது வந்து லைக் யூ கைஸ் ஆர் கம்ஃபர்டபிள் ஆர் நாட் அது உங்கள பேஸ் பண்ணி வந்து இருக்கு.
ஓகே. அகைன் இந்த பெர்சனுக்கு வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, செக்சுவலா இந்த பெர்சன் வந்து ரொம்பயுமே அட்ராக்டடான ஒரு பெர்சனா தான் கண்டிப்பா வந்து இருப்பாங்க. ஆ சம் கைண்ட் ஆஃப் லைக் அந்த ஒரு செக்சுவல் வைப் கண்டிப்பா வந்து இங்க இருக்க தான் செய்யும். இவங்கள பொறுத்தளவுக்கு லைக் அந்த ஒரு பிசிக்கல் டச் அப்டின்றது கண்டிப்பா அந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்க எதிர்பார்க்க தான் செய்வாங்க. அவங்களோட லவ் லாங்குவேஜ் வந்து பார்த்தோம் அப்டின்னா, அந்த ஒரு பிசிக்கல் டச் தான். நெறைய க்ளோசர்னஸ் இந்த பெர்சன் வந்து கண்டிப்பா அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து எதிர்பார்ப்பாங்க. யாரா இருந்தாலும் ஒரு சில டவுட் இருக்கும். என்னடா சடனா வந்து ஒரு பெர்சன வந்து நமக்கு பிடிச்சிருந்தா கூட, பட் ஸ்டில் அவங்க வந்து சடனா வந்து இந்த மாரி வந்து ரொம்ப பிசிக்கல் டச்சா, இந்த மாரி செக்சுவல் திங்ஸ்ல வந்து இன்வால்வ் பண்ணும்போது, ஒரு சில பயம் இருக்க தான் செய்யும். நான் இந்த பெர்சன வந்து ட்ரஸ்ட் பண்ணலாமா? வேண்டாமா? சடனா இந்த மாரி வந்து அப்ரோச் பண்றாங்க. சடனா இந்த மாரி வந்து இவ்ளோ டீப்பா வந்து போறாங்க அப்டின்றப்போ வந்துட்டு, யாரா இருந்தாலும் அந்த ஒரு பயம் இருக்க தான் செய்யும். இந்த பெர்சன் வந்து ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் கழட்டி விட்டுருவாங்க அப்டின்ற மாரியும் உங்களுக்கு ஒரு சில பயம் இருக்கலாம். டேக் இட் அஸ் ஸ்லோ லைக் நீங்க ஃபர்ஸ்ட் இந்த பெர்சன் நல்லா வந்து அனலைஸ் பண்ணிக்கோங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ ஆகட்டும். மத்தபடி இவங்க அந்த மாரி இவங்களோட லாங்குவேஜ் அந்த மாரி இருந்தாலும், பட் உங்களோட சேஃபர் சைடுக்காக நீங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரட்டும். நல்ல ஒரு பாண்ட் அங்க கிரியேட் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். ஆ அவங்க அப்ரோச் பண்றாங்களே அப்டின்னு சொல்லிட்டு சடனா அந்த மாரி வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு ரொமான்டிக் ஸ்கேல வந்து சீக்கிரமாவே உங்களோட லைஃப்ல வந்து கொண்டு வர வேண்டாம். பிகாஸ் இந்த பெர்சன பொறுத்தளவுக்கு என்ன அப்டின்னா, எல்லாத்துலயும் அவங்க வந்து பெர்ஃபெக்ட்டா இருந்தாலும், பட் சில பேருக்கு இந்த விஷயம் அப்படின்னு வரும்போது, நாட் எவரிபடி வில் பி கம்ஃபர்டபிள். சம் பெர்சன் ஃபீல் தட் அந்த ஒரு சென்சிட்டிவிட்டி எல்லாருக்குமே வந்து இருக்க தான் செய்யும். ஏன்னா நெறைய பெர்சன்ஸோட லைஃப்ப நானுமே தான் வந்து பார்த்துருக்கேன். நெறைய பேர் வந்து ஃபீல் பண்ணி நானுமே தான் வந்து பார்த்துருக்கேன். அதனால தட்ஸ் த ரீசன் நான் வந்து உங்ககிட்ட வந்து சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்ல நம்ம வந்து என்ட்ரி ஆனோம் அப்படிங்கிறதுக்காக, சடனா அந்த மாரி உடனே பிசிக்கல் அப்ரோச் பண்றாங்க அப்படின்றதுக்காக, டோன்ட் ஜம்ப் இன்டூ தட். டேக் யுவர் டைம். ட்ரை டூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பெர்சன். ட்ரை டூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ரிலேஷன்ஷிப். ஒன்ஸ் த பாண்ட் வந்து நல்லபடியா இன்கிரீஸ் ஆகுது அப்படின்னா, தென் யூ கேன் கோ ஃபார்வர்ட் இட். சடனா வந்து ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆனோனே டோன்ட் ட்ரை டு பி கோ இன்டூ தட் ஸ்டஃப். ஓகே. இட்ஸ் அப் டு யூ கைஸ். நான் என்னோட சைட்ல இருக்கக்கூடிய ஒரு கைடன்ஸ தான் நான் வந்து குடுத்துருக்கேன். ஏன்னா இங்க வந்து லைக் ஐ டோன்ட் வாண்ட் டு பி லைக் ஏன்னா சம் கேஸஸ்ல அந்த மாரியும் ஒரு சில விஷயம் நடக்கும் அப்படின்றதுக்காக தான் ஐ அம் மென்ஷனிங் திஸ் அஸ் வெல். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாரி ஏன்னா எத்தனையோ பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ற பெர்சன்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த மாரி ட்ராப்ல வந்து யாருமே வந்து விழுக வேண்டாம். இட்ஸ் பெட்டர் டேக் யுவர் டைம். ட்ரை டூ அண்டர்ஸ்டாண்ட் உங்க ரிலேஷன்ஷிப்ப ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அந்த பெர்சன ஃபர்ஸ்ட் நல்லபடியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுதோ அத நீங்க வந்து பண்ணுங்க. டைரக்ட்டா ஒரு அப்ரோச் கிடைக்குது அப்டின்னோனே போய் வந்து விழுக வேண்டாம். தட் இஸ் மை ரிக்வெஸ்ட் டுவர்ட்ஸ் யூ. ஓகே. தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் யுவர் ரீடிங் கைஸ். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும், ரெசனேட்டா இருக்கும் அப்டின்னு நான் நம்புறேன். அண்ட் இன்கேஸ் நான் சொன்ன இந்த அட்வைஸ் வந்து சில பேருக்கு பிடிச்சிருக்கோ, பிடிக்கலையோ ஐ அம் சோ சாரி. இன்கேஸ் என்னோட அட்வைஸ் பிடிக்கல அப்டின்னா ஐ அம் சோ சாரி. ஓகே. தீஸ் ஆர் திங் ஐ ஜஸ்ட் சீ இன் யுவர் ரீடிங் கைஸ். நான் என்ன பார்த்தனோ ஐ ஹேவ் எக்ஸ்பிளைன்ட் எவ்ரிதிங் டுவர்ட்ஸ் யூ. அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ் அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் நியூ ப்ரெடிக்ஷன்ஸ்னாலுமே சரி, நீங்க என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டால வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ப்ரேயர் அண்ட் அஸ் வெல் அஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ரிச்சுவல் ஒர்க்ஸ் இருந்தாலுமே சரி, அண்ட் அஸ் வெல் அஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா, யூ கேன் ரீச் அவுட் டு எதிர் ஆன் மை வாட்ஸ்அப் ஆல்சோ ஆன் மை இன்ஸ்டாகிராம். போத் டீடைல் ஹைலைட் பின் கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். அண்ட் அஸ் வெல் அஸ் இந்த வீடியோலுமே வந்து டிஸ்பிளே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், இது போல இந்த மல்டிபிளேஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் தருண் சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல போய் பாருங்க. இது போல மல்டிபிள் டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் um அகைன் அண்ட் அகைன் உங்களோட சப்போர்ட் நீங்க வந்து கண்டிப்பா குடுங்க. பிகாஸ் உங்களோட ஈச் அண்ட் எவ்ரி சப்போர்ட் வில் டெஃபினெட்லி மோட்டிவேட்ஸ் மீ அ லாட். அண்ட் இட் டெஃபினெட்லி ஹெல்ப்ஸ் டு க்ரோ தி சேனல் அஸ் வெல். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் அஸ் வெல் அஸ் நீங்க என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, வெல்கம் யூ ஆல் டு தி ஸ்டடி 143 ஃபேமிலி. கைஸ் ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட். ப்ளீஸ் கிவ் சப்போர்ட். பிகாஸ் உங்களோட ஈச் அண்ட் எவ்ரி சப்போர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. பிகாஸ் உங்களோட ஈச் அண்ட் எவ்ரி சப்போர்ட் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் மாரி இருக்கும் ஃபார் பிரிங் தி டெய்லி அப்டேட்ஸ் ஃபார் யூ. See you guys next time and love you all. Take care. Bye.